Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து example of subgroups பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, before going to that, we just recall what is a subgroup. ஒரு subgroupனா என்னன்னு சொல்லி திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு நான் எம்டி சப்செட் எதில் எடுத்துக்கிறீங்க, ஒரு குரூப்பில் எடுத்துக்கிறீங்க, அதை எப்போ சப்குரூப்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த குரூப்பில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதே ஆப்ரேஷனை பொறுத்து அந்த நான் எம்டி சப்செட்டும் குரூப்பாக மாறுனுச்சு அப்படின்னா we call that is a subgroup அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதோட கேரக்டரைசேஷன் we have discussed in the previous lecture. போன லெக்சரில் இதோட கேரக்டரைசேஷன் we have discussed. I just state the characterization once again. அப்போது ஜின்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறீங்க, அதில் ஹெச்ங்கிறது ஒரு நான் எம்டி சப்செட். ஹெச்சை வந்து எப்போ சப் குரூப்னு சொல்லுவோம்னா ஹெச் இஸ் க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆப்ரேஷன். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஹெச் வந்து அந்த ஆப்ரேஷனை பொறுத்து க்ளோஸ்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஏயும் பியும் ஹெச்சில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏ இன்ட்டு பி இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் ஹெச். ஓகே, அண்ட் ஆல்சோ இட்ஸ் க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்வர்ஸை பொறுத்து அந்த க்ளோஸ்ட் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ ஏங்கிறது ஒரு ஹெச்சில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸும் இஸ் ஆல்சோ இன் ஹெச். அப்படி வந்தால் அது அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா ஹெச் சப் குரூப்பாக மாறும். ஹெச் சப் குரூப்பாக இருந்தால் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறத we have discussed in the previous வீடியோவில் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போது இதை யூஸ் பண்ணி we just give some examples. Now let me go with some examples. Okay, first example number 1, consider a group of integers with addition. Addition பொறுத்து integers வந்து இது குரூப்புங்கிறது தெரியும். Let me call that, let me write that group. Consider z, plus group of integers and addition. இப்போ இதில் we can just take any number. ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் அ ஷேக் ஆஃப் கன்வென்ஷன் just take 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். 6z. 6zனா என்ன அர்த்தம்னா the set of all integers that are multiples of 6. எதெல்லாம் 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது தான் 6z. ஓகே, இது வந்து I'm going to show is a subgroup. Is a subgroup of z. இது வந்து ஜியோட சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்போம். அப்போ எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறது? அப்போ இதில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல 6z is known empty because 0 is a member of 6z. Not only 0, 6, 12, there are lot of infinitely many numbers out there 6zல. அப்போ நீங்கள் இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஏதாவது ரெண்டு நம்பரில் m, n அப்படிங்கிறது வந்து 6zல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இந்த கேரக்டரைசேஷன் அப்போ யூஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லணும், m + இன்னும் 6zல இருக்குது, மைனஸ் m is also in 6z அப்படின்னு சொல்லிட்டேன்னா தட்ஸ் we have. அதை ப்ரூவ் பண்ணினா என்ன ஆகும், இந்த கேரக்டரைசேஷன்லேருந்து அது சப்குரூப்பாக மாறிக்கும். சரி, ரைட். அப்போது முதல்ல அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா m வந்து some 6 into l அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி என்னங்கிறதும் some 6 into k அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட், அப்போ 6 into Lங்கிற ஃபார்மேட்டில் m இருக்கும். அண்ட் n is also is of the form some 6 into somethingங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட், ஸோ now we just add m plus n. அப்போ m plus n இப்போ கூட்டினோம்னா என்ன வரப்போகுது, 6l plus 6k அப்படின்னு வருமா? ஓகே, we just take 6 as common. அப்போ 6 into l plus k. So this is also a multiple of 6, therefore it's a member of 6z. Now what is that minus m? Minus m means the minus of 6 into L, that is nothing but 6 into minus L. So this is also member of 6z. Hence 6z form a subgroup of z அப்படின்னு சொல்ல. Not only 6z, you can take any n. You can take any n in general. அப்போ நம்ம இதே மாதிரி என்ன சொல்ல முடியும், in general nz, any n in z, nz is a subgroup of ஏதோட சப்குரூப்பாக மாறும், ஜியோட சப்குரூப்பாக மாறும். This is in first example. Let me go with the second example. Example number 2. Let G be a D group. And ஏன்னு ஒரு மெம்பர் வந்து ஜியில் பிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, let I just use this notation, angle bracket a equals set of all a power I, where that I equals 0 plus or minus 1 plus or minus 2 etc. Okay,
அதாவது அப்போ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ ஸ்கொயர், ஏ கியூப், ஏ பவர் 4 சைட் போயிட்டே இருக்குது. A power 0. A power 0 is nothing but the identity we have already discussed in the previous lecture, previous videos. அதில் நம்ம பார்த்துருக்கோம். A power -1, A power -2 இது மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே, மை கிளைம் இஸ் என்ன நான் கிளைம் பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் அ சப்குரூப். எதோட சப்குரூப்பு? ஜியோட சப்குரூப் ஆகிறது. இட்ஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு கிளைம் பண்ணணும். ஸோ அகைன் ஐ யூஸ் திஸ் கேரக்டரைசேஷன். இந்த கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ இதில் 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணது முதல்ல உள்ளவர் தான் செக் பண்ண போகிறோம். அந்த ஒரு எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட இன்வர்ஸும் உள்ள வருதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதனால 2 எலமெண்ட்டை நான் பிக் பண்ணிக்கிறேன். லெட் எக்ஸ் ஒய் belongs to that set. Okay, now அப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறோம்? அப்போ எக்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது? இதில் ஒரு எலமெண்ட் இருக்குது, அது இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் ஐங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்போ ஏ பவர் எல்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஒய் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் எம்ங்கிற ஃபார்மேட்டில் வரப்போகுது. ரைட்? அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய், அப்போ அது எப்படி வரப்போகுது? ஏ பவர் எல் இன்ட்டு ஏ பவர் எம். பட் வி ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் தட் ஏ பவர் எல் இன்ட்டு ஏ பவர் எம் இஸ் ஏ பவர் எல் ப்ளஸ் எம். தட்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஓகே, that L M integers, so L plus M is also an integer because okay, L plus M is also an integer. Okay, so A power L plus M is a member of that set, angle bracket A. Okay, right. XY is a member of within varudha. What about now X inverse? X inverse appo enna varapodhu? A power L power minus 1. This is nothing but A power this is nothing but minus L. L is an integer, therefore minus is also an integer. Hence, this is also a member of that angle bracket A. Right? அப்போ இதில் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு? Therefore, this is my 1, this is my 2. So, பரிணில் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு? Hence, angle bracket A is a subgroup of G னு வந்து. இந்த சப்குரூப்புக்கு பேர் ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்க போகிறோம். திஸ் கால்ட் த சைக்ளிக் சப்குரூப் generated by A அப்படின்னு சொல்ல போகிறோம். திஸ் angle bracket A is called the cyclic subgroup generated by A. ஏயை வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய சைக்ளிக் சப்குரூப் வந்து இந்த ஆங்கிள் பிராக்கெட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சரிங்களா? சப்போஸ் ஒரு குரூப்பே ஒரு எலமெண்ட்டை வச்சு ஜென்ரேட் பண்ண முடியுத மாதிரி வருது அப்படின்னா அந்த குரூப்புக்கு பேர் we call that group as a cyclic group. If suppose GA வந்து that angle bracket A வருது அப்படின்னா then we call G is a cyclic group. அதுக்கு பேர் cyclic group அப்படின்னு சொல்லப்படும். அப்போ ஒரு எலமெண்ட்டை வச்சு அந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா that's group is called the cyclic group. Okay, right. Let me go with example number 3. Okay. Example number 3. Let G be a group of non-zero real numbers with under multiplication. Now consider H as a be the subset of
பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். இதில் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸை மாத்திரம் எடுத்துக்கிறேன். தென் ஆப்வியஸாக இப்போ என்ன சொல்ல முடியும், இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை மல்டிப்ளிகேஷன் ரெண்டு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் தான். அப்போ அந்த பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்திங்கனாலும் தட்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், H is a subgroup of G. Okay, this is an example number 3. Example number 4. Now consider the same fashion group of non-zero complex number under multiplication. Let G be the group of non-zero complex number under multiplication. Comma H equals set of all complex numbers is of form a plus ib such that whose modulus is 1. That means a square plus b square equals 1. அதோட மோலஸ் எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ள அதோட மோலஸ் சொன்னோம், அதை நான் ஹெச்னு எடுத்துக்கிட்டேன். அப்படி அதுலேருந்து என்ன சொல்ல முடியும், அப்போது Z1 ஹெச்சில் இருக்குது அப்படின்னா modulus of Z1 into Z2 is nothing but modulus of Z1 into modulus of Z2 வரப்போகுது. Modulus of Z1 is 1 because Z1 is a member of H, and also modulus of Z2 is also 1 because it's a member of H. Hence அப்போ conclusion என்ன சொல்லிடலாம், Z1 into Z2 is a member of H, right? The same fashion Z1 inverse is also a member of H. Okay, அப்போ இதுலேருந்து conclusion, therefore H is a subgroup of H. Okay. Let me go with some more examples, very concrete examples in general groups. Number 5. Let G be any group and I just fix one A in G. Now n of A equals set of all x belongs to G such that Ax equals xa. அப்போ எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் ஏயோட கம்யூட் ஆகுதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் கால்ட் n of A. ஓகே, now I am claim is that n of A is a subgroup. இந்த n of A வந்து ஜியோட சப்குரூப்பாக தான் வருது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, தென் n of A is a subgroup of G. இந்த சப்குரூப் பேர் என்ன சொல்ல போகிறோம், இஸ் கால்ட் த normalizer of A in G ன்னு சொல்ல போகிறோம். this subgroup is called the normalizer of A in G. Okay, let's try to prove this is a subgroup. Okay, இதை இப்போ ப்ரூஃப் பண்ணலாம், இப்போ சப்குரூப் தானா அப்படின்னு சொல்லி. Okay, let's prove this. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறத அப்போ எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, முதல்ல இது நான் எம்டி செட்டு தானாங்கிறத பார்க்கணும், ரைட்? அப்போ நான் எம்டி செட்டாக இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணோம், அப்புறம் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, ரைட்? அப்போ முதல்ல நான் எம்டி தானே ஃபஸ்ட்டு. அப்போ இ எடுத்திங்கன்னா இஏ identity element, E is an identity element. அப்போ EA is nothing but AE, right? EA is nothing but A, nothing but AE. ஸோ அப்போ கம்யூட் ஆகுது, E வந்து ஏயோட கம்யூட் ஆகுதுங்கிறதுனால அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், thus E is a member of N of A. அப்போ E வந்து N of Aல இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி N of A
therefore அப்போ n of a நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம் இஸ் a non-empty set, right? Because ஐடென்டி எலமெண்ட் வந்து எல்லா எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகும். ஓகே, இன் பர்டிகுலர் அது ஏயோட கம்யூட் ஆக போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இ வந்து இஸ் அ மெம்பர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு வந்துட போகுது. அப்போ இதில் ரெண்டு எலமெண்ட்டை நான் பிக் பண்ணிக்கிறேன். லெட் எக்ஸ் கமா ஒய் இது ரெண்டும் எதில் இருக்குது, என் ஆஃப் ஏல இருக்குதுன்னு எடுத்தாச்சு. என் ஆஃப் ஏல இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸும் ஏயோட கம்யூட் ஆகணும், ஓயும் ஏயோட கம்யூட் ஆகணும். தென் XA equals AX and YA equals AY. இது ரெண்டும் satisfy ஆகும். இப்போ நான் என்ன claim பண்ணணும், XY வந்து N of A இருக்குன்னு காட்டணும் இல்லையா? அப்போ XY வந்து N of A இருக்குன்னு காட்டுறதுக்கு என்ன சொல்லணும், A could be commute with XY. A வந்து XY ஓட commute ஆகுது அப்படின்னு காட்டணும். அப்போ என்ன சொல்லணும், AXY is nothing but XYA அப்படின்னு நான் காட்டணும் இல்லையா? அதனால AXY எடுத்துக்கிறேன், A into XY. இப்போ ஓகே, பை இப்போ அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம we can interchange the bracket. அப்போ AX of Yன்னு இதை எழுதிக்கலாம். அப்போ மேலே உள்ளதை பார்த்தீங்கன்னா AX of Y equals XAன்னு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, this is nothing but XA of Y. again associative யூஸ் பண்ணி நான் bracket interchange பண்ணுறேன். அப்போ என்ன வரப்போகுது, XAY. now இந்த AY is nothing but OA. AY is nothing but OA. அப்போ இதுலேருந்து அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அப்போ அந்த AYக்கு பதிலாக நான் OAன்னு போட்டுக்கலாம். அப்போ XOA. இப்போ திருப்பி அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி bracket interchange பண்ணுங்க. interchange பண்ணால் என்ன வரப்போகுது, XY into A. அப்போ என்ன ஆகுது, A is commute with XY. அப்போ A வந்து XY ஓட commute ஆகுது. therefore conclusion, therefore XY is a member of N of A. அடுத்து என்ன சொல்லணும், XYல N of Aல இருக்குன்னா X inverse is also in N of A அப்படின்னு காட்டணும் இல்லையா? ரைட், this is the first one. செகண்ட் நான் காட்டணும் அடுத்து. ஓகே, this is the first one. செகண்ட், அப்போ ஃபஸ்ட்டு X inverse into A is nothing but A into X inverseன்னு காட்டணும் இல்லையா? ரைட். நான் பட் நம்மளுக்கு என்ன தெரியும், XA equals AX because X is a member of எதோட மெம்பரு, N of A ஓட மெம்பர் இருக்கிறதுனால XA is nothing but AX அப்படின்னு வந்துடும். இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணீங்க, you just post and pre-multiply by A inverse, sorry X inverse-ஆல் ரெண்டு பக்கமும் போஸ்ட் அண்ட் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு XA இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் போஸ்ட் அண்ட் ப்ரீ மல்டிப்ளை பை எக்ஸ் இன்வர்ஸ். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ். Now I just interchange the brackets using associativity. Associative யூஸ் பண்ணி bracket interchange பண்ணிங்கன்னா அப்போ x inverse x into ax, sorry ax inverse, that's equals x inverse a into x inverse. X inverse x is nothing but identity, so e into ax inverse. This is x inverse a into identity. ஐடென்டிட்டியோடு நீங்கள் எதை ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ ஏ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஏ. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் என்ன ஆகுது, ஏயோட கம்யூட் ஆகுது. தேர்ஃபோர் இதில் இந்த கன்க்ளூஷன் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் என் ஆஃப் ஏ. ஹென்ஸ் இதில் இந்த கன்க்ளூஷன் அப்போ என்ன சொல்லிடலாம், ஹென்ஸ் என் ஆஃப் ஏ இஸ் அ subgroup of G. Okay, let me move to the next example. I think example number 6, right? Okay, 6, that's a center of the group. அதுதான் அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது. 6, example 6. Let G be any group.
the center of group. Notation la we just define C of G defined by C of G equals set of all x belongs to G such that hx equals xh. This is true for all h belongs to G. This is a center of G oda definition. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் எல்லா எலமெண்ட்டோட அந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகுதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா தட்ஸ் கால்ட் த சென்டர் ஆஃப் குரூப். ஓகே, ஒரு எலமெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது எல்லா இந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டோடையும் அது கம்யூட் ஆகணும். அப்படிப்பட்ட எலமெண்ட்ஸை ஃபுல்லாக எதில் எடுத்துக்கணும்? சி ஆஃப் ஜியில் எடுத்துக்கணும். தென் சி ஆஃப் ஜி இஸ் கால்ட் த சப் குரூப். ஸோ தென் சி ஆஃப் ஜி இஸ் அ சப் குரூப். So subgroup of G. Okay, let's prove this. போனதில் வந்து நம்ம பார்த்தது பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டோட கம்யூட் ஆகிறத ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்? எல்லா எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகிறது, அதாவது அந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகிறத ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் த சென்டர் ஆஃப் த குரூப். அந்த நோட்டேஷனை வந்து we are going to use that C of G for the notation. Okay, let's prove this. ப்ரூஃப். மொதல் விஷயம் போன வார்த்தை எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் E எடுத்துட்டிங்கன்னா E could commute with every x. This is true for all x belongs to G. அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்தலாம்? ஹென்ஸ் E is a member of C of G. C of Gயில் முக்கியமாக எது இருக்கும்? ஐடென்டி எலமெண்ட் கம்பல்சரியாக அதில் இருக்கும். பிகாஸ் ஐடென்டி எலமெண்ட் இஸ் கம்யூட் வித் எவ்ரி எக்ஸ். ஓகே, ரைட். அப்போ மொதல் விஷயம் C of G வந்து நான் எம்டி. ஓகே, C of G முதல்ல நான் எம்டி செட்டு தான். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை சப் குரூப்னு காட்டணும். இப்போ சப் குரூப்னு காட்டுறதுக்கு வந்து ரெண்டு எலமெண்ட்டை நான் பிக் பண்ணிக்கிறேன். எகைன் லெட் எக்ஸ் கமா ஒய் எதில் எடுத்துக்கிட்டேன்? C of Gயில் எடுத்தாச்சு. அப்போ C of Gயில் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? தென் எக்ஸ் குட் பி கம்யூட் வித் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் G. தென் xh equals hx, comma y h equals hy. This is true for all h. எல்லா h எந்த ஒரு h நீங்கள் ஜியில் எடுத்துட்டிங்கனாலும் அது x ஓடையும் கம்யூட் ஆகும், y ஓடையும் கம்யூட் ஆகும். ஓகே, x வந்து அந்த எலமெண்ட்ஸோட எல்லா எலமெண்ட்ஸோடையும் கம்யூட் ஆகும். அதே மாதிரி ஒய்யும் ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸோடையும் அது கம்யூட் ஆகும். நவ் அப்போ xy, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஓகே, அப்போ xyh இது வந்து hxyயாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ என்ன வரப்போகுது? பை அப்போ அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? xyhன்னு வரப்போகுது. அந்த yhக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? hy ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ x இன்ட்டு hyன்னு வரப்போகுது. இப்போ திருப்பி அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன படிக்கலாம்? xh of yன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் எந்த ப்ராப்பர்ட்டி இதை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஹெச்எக்ஸ்க்கு பதிலாக we just write as ஹெச்எக்ஸ்க்கு பதிலாக xhன்னு எழுதிக்கலாம், xhக்கு பதிலாக ஹெச்எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ அதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன? xhக்கு பதிலாக ஹெச்எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஓகே, திருப்பி அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? h into xy. அப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன் therefore xy is a member of C of G. ஓகே, இப்போ செகண்ட் ஒன், இப்போ எக்ஸ் C of Gயில் எடுத்தாட்டு we have to claim x inverse is also in C of G, right? அப்போ x C of Gயில் இருக்குன்னா xh equals hx, right? இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எகைன் போனதில் பண்ண மாதிரி தான். இப்போ போஸ்ட் அண்ட் ப்ரீ மல்டிப்ளை பை எக்ஸ் இன்வர்ஸ். ரெண்டு பக்கமும் எக்ஸ் இன்வர்ஸால் போஸ்ட் அண்ட் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு xh இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் x inverse into hx into x inverse.
இப்போ ப்ராக்கெட் எதை யூஸ் பண்ணி அசோசியேட் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன வரப்போகுது, எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ ஹெச் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச் இன்டூ எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ். So that implies this is nothing but e into hx inverse equals x inverse h into e. That is equals, so that implies that h x inverse equals x inverse h. This is true for all h belongs to h, sorry, belongs to g, not h. So அப்போ இதில் இந்த conclusion, and therefore x inverse is a member of C of G. Hence C of G is a subgroup of G. இப்போ G வந்து எபிலியன் குரூப்பாக இருந்ததுன்னா எபிலியன் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆக போகுது. ஓகே, அப்போது G எபிலியன் குரூப்பாக இருந்தால் C of G is nothing but G. ஓகே, அப்போ இதை என்ன ஒரு ரிமார்க்காக போடலாம். ரிமார்க் இஸ் திஸ் ஒன், G is abelian if and only if G யும் C of G equal ஆகும். C of G யும் G equal இருந்தால் G abelian மாறும், G abelian இருந்துச்சுன்னா C of G யும் G could be equal. Right, let's stop here.